அதுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி விகிதம் 5%, 9% இப்படின்னு ஒரு சதவீதத்தை ஏதாவது திமுக ஆதரவாளர்கள் பேசுவாங்க. ஆனால் கடன் எவ்வளோ வாங்கியிருக்கோம்? கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி புதிய கடன், பழைய கடன் இல்லாமல் புதுசாக. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். யாருங்க எதிர்பார்த்தா 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்கல்ல, 100 யூனிட் இலவச மின்சாரம் அனைத்து வீடுகளுக்கு. ஆக இப்படிலாம் செஞ்சதுனால தானே இன்னைக்கு அதிமுக அரசாங்கத்தின் மீது ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதிமுக அரசாங்கம் தொடர்ச்சியா 1000 கொடுத்துட்டு இருந்த நிதியை தான் இவர்கள் குறைச்சி 800 கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் மாதம் 2023 இந்த மகளிர் உரிமை தொகை ஆரம்பிச்சாங்க. ஏறத்தாழ 28 மாசம் தரல, அப்ப திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா தேர்தலுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, தோல்விதான் வச்சுங்க. அப்ப அந்த மாற்றுன்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. திமுக கூடாரங்களும் ஓபிஎஸ் போன்றவர்கள் ஒத்துக்குவாங்க. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இந்த 10 தோல்வி அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இது ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக எத்தனை தோல்வி சந்திச்சுது? 2014 எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத கட்சி தானே திமுக. எதையாவது சம்பந்தம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுகளை மீண்டும் மீண்டும் இபிஎஸ்ஐ நோக்கி வைப்பது என்பது ஒரு அதாவது தான் கூட இருந்தவர் முதல்வர் அளவுக்கு உயர்ந்துட்டாரு, கட்சியில் போச்ச அளவுக்கு உயர்ந்துட்டாரு. அதனால அந்த போராமையின் அடிப்படையில் பேசுறதா நான் அதை எடுத்துக்கிறேன். ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ள சேர்த்துட்டு இபிஎஸ் அவர்கள் என்ன பொறுப்பு கொடுத்தாரு? கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஆக தன்னை விட பெரிய பொறுப்பு தானே கொடுத்தாரு. பனாரஸ் பல்கலைக்கழகம், அதாவது குஜராத்தில் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதியார் பேர்ல தமிழ் படிப்பதற்கு இருக்கைகள் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அப்போ இதை பிஜேபி அரசாங்கம் செய்யலையா? என்னன்னா இவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழர்களுக்கு செய்யாத மாதிரி குற்றச்சாட்டு வைப்பாங்க. அஸ்வத்தாமன் அவர்கள் கூட இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழுக்கென்று ஒரு ஏஐ உருவாக்கியிருக்காங்க, பாஜகவை சேர்ந்தவர். அப்ப இவர்களுக்கு என்னன்னா மீண்டும் மீண்டும் பாஜக என்பது தமிழர்களுக்கு எதிரானதுன்னு கட்டமைக்கணுங்க. ஈடுபிளேஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஆமாம் அனைத்து தரப்புலையும் ஏழைகள் இருக்காங்க, பாதிக்கப்படுறாங்க, அவர்கள் படிப்புலேருந்து வேலைவாய்ப்புலேருந்து முன்னுரிமை வரணும் அப்படிங்கிறோம். அது போல ஒரு திட்டம் தொடங்கி இருக்கு. அந்த திட்டத்தை வரவேற்க வேண்டிய அவசியம் தலித் தலைவர்களுக்கு இருக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் திமுகவோடு இருப்பதனால் அந்த திட்டத்தை பற்றியே பேசலாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் குறிப்பாக குடும்பங்களுக்கு கருணை தொகையாக ஒரு 10,000 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சார் கருணை தொகை? அதாவதுங்க, இந்த திமுக ஆட்சியில விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, வரி உயர்வு, குப்பை கொட்டுவதற்கு வரி, இது போன்ற எண்ணற்ற செலவினங்கள் பண்ணிட்டாங்க மக்கள் ஆல்ரெடி. அப்ப அதை சரி கட்டுவதற்காக, ஈடு செய்வதற்காக ஒரு கருணை தொகையாக அதிமுக அரசு அமைந்தவுடன் நான் 10,000 தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய திட்டங்கள் தான். ஏன்னா அதாவது மக்களுக்கு காசு சென்றடையக்கூடிய திட்டங்கள் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அது எந்த திட்டத்தின் வாயிலாக, இப்போ மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு நம்ம பணம் கொடுக்குறோம், கிராமத்தில் சாதாரண மோடி காசுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விவசாயத்தை ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அப்படி எந்த வகையில் முதியோர் பென்ஷனாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு தொகையும் வருவது என்பதை வரவேற்க இடத்துல இருக்கணும். பொதுவாகவே ஏன் அதை வரவேற்கணும் அப்படின்னா, எதையாவது ஒரு சுமை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் ஒரு 50,000 காசு வருதுன்னா கூட மக்களுக்கு அதற்குரிய தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் அந்த 10,000 20,000 தினத்தண்டல் வாங்குற எத்தனை வியாபாரிகள் இருக்கான்? பூ வியாபாரி, இந்த மாதிரியான வியாபாரிகள் தினத்தண்டல் ஒவ்வொரு டிக்கெட்டில் போய் பாருங்கள், தினத்தண்டல் வசூல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் கந்து வட்டின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அந்த வசூல் போயிட்டு தானே இருக்குது. அதுபோல் மக்களுக்கு எந்த வகையாவது ஒரு பயனடைகிற திட்டம் என்பது 10,000 20,000 கொடுத்தாலும் அது பயனடைகிற திட்டமாக இருக்கும். அதனால் திட்டத்தை வரவேற்போம். அதை எடப்பாடி அவர்கள் சொல்லியிருப்பது நம்பிக்கைக்குரிய விஷயம். ஆனால் அவர் சொல்லிட்டு செய்யாதவர் இல்லை. கோரிக்கையே இல்லைனாலும் அந்த கோரிக்கையை செயல்படுத்துறது. அப்படியே அந்த 7.5 கொண்டு வந்தார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அதுவும் தொட்டில் குழந்தை திட்டம் தந்த அம்மாவின் பிறந்த நாளில், அதுபோல இந்தியாவிற்கே முன்னோடியாக இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு என்பது
அம்மையார் அவர்கள் கொண்டு வந்தது தான். அது வந்து புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லை, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் அப்படி ஒரு திட்டம் இல்லை. அப்போ 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்த அவர்களின் பிறந்த நாளில் இதை அறிவித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. தமிழ்நாடு கடுமையான நிதி சுமையில இருக்கு அப்படின்னு எடப்பாடியாரே குறிப்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது எதற்கு இன்னும் இத்தனை திட்டங்கள்? அதாவதுங்க, நிதி சுமை இருப்பதுக்காக செலவினங்கள் வந்து கட்டுப்படுத்துவது என்ன. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, திமுக அரசாங்கம் நாங்கள் வந்து மகளிர் உதவித்தொகை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், அதை கொடுத்தோன்னு ஏதாவது சொல்லுவாங்களே தவிர, ஆனால் அதை தாண்டி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. வளர்ச்சி விகிதம் இவ்வளோன்னு காட்டிட்டு அதுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி விகிதம் 5%, 9% இப்படின்னு ஒரு சதவீதத்தை ஏதாவது திமுக ஆதரவாளர்கள் பேசுவாங்க. ஆனால் கடன் எவ்வளோ வாங்கியிருக்கோம்? கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி புதிய கடன், பழைய கடன் இல்லாமல் புதுசாக. அப்போ இந்த 4.5 ஆண்டுகளில் அப்போ இப்படி கடனை ஏற்றி வச்சுட்டு ஒரு திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்கும், அதுவும் ஆட்சி முடிகிற தருவாயில். இப்போ 23 தான் தொடங்கின மகளிர் உரிமை தொகையை. அடுத்தது லேப்டாப் விஷயம் இப்போ தான் சமீபத்தில் தொடங்கினார். அது அரசு பள்ளியில், அரசு கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கிறவங்க, பள்ளி மாணவர்கள் கூட கிடையாது. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்தது வந்து 11வது 12வது படிக்கிறவர்கள் கொடுத்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஓட்டுங்கிறது முக்கியமானதாக அதிமுக அரசு பார்க்கல. ஆக அப்படிதான் ரெண்டுக்குமான வித்தியாசம் பார்க்கணும். இந்த கட்டாய பொருளாதார சுமை இருக்க தான் செய்யும், நம்ம இதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதை அதிமுக அரசு நிதி ஆதாரங்களை திரட்டவும் போகணும். ஏன் நிதி ஆதாரங்களை திரட்டுனா, கொரோனா காலத்தில் உங்களுக்கு என்ன இருந்துச்சுங்க, ஒயின் ஷாப்பு அப்படியே குறைஞ்சிச்சு. என்ன, வரி வசூல் கிடையாது, மின்சார கட்டணத்தை வந்து ஒவ்வொரு கட்டணத்தையும் தள்ளி கட்ட சொல்லி தேதி கொடுத்தாங்க. 6 மாதம் வரைக்குமே தள்ளி கட்டுறாங்க, நீங்கள் ஒரு கட்ட தேவையில்லை பண்ணுங்கன்னு. அதுபோல் யாருங்க எதிர்பார்த்தா 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்கல்ல, 100 யூனிட் இலவச மின்சாரம் அனைத்து வீடுகளுக்குமே. ஆக இப்படிலாம் செஞ்சதுனால தானே இன்னைக்கு வந்து அதிமுக அரசாங்கத்தின் மீது ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இப்போ திமுக நம்புவது இந்த 3000 நாங்கள் காசு கொடுத்தோம், அடுத்து இப்போ ஒரு 5000 கொடுத்துருக்கோம் பொங்கல் நிதியா. எப்படி முதல் ஆண்டு கொடுக்கலங்க, 2வது ஆண்டு திமுக கொடுத்தாங்க, அடுத்து 2 ஆண்டு கொடுக்கல, இப்போ கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 3000 பொங்கல் நிதியை பொறுத்த வரைக்கும் 3000 ப்ளஸ் அது 2வது ஆண்டு கொடுத்த 1000, ரெண்டையும் சேர்த்தா 4000. இப்போ 4000 பை 5 வருஷத்துக்குன்னு போட்டால் 800 ரூபாய். அது அதிமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக 1000 கொடுத்துட்டு இருந்த நிதியை தான் இவர்கள் குறைச்சி 800 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது போலத்தான் செப்டம்பர் மாதம் 2023 இந்த மகளிர் உரிமை தொகை ஆரம்பிச்சாங்க. ஏறத்தாழ 28 மாதம் தரல, அப்போ திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா தேர்தலுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஆக அப்படி வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் அதிமுக அரசாங்கம் வந்து இதே தேர்தல் வாக்குறுதி 2021 இந்த நிதி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. குடும்ப விளக்கு திட்டம்னு அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தருவோம், அதுவும் பெண்கள் இல்லாத குடும்பத்திற்கு ஆண்கள் இருந்தாலும் அந்த ஆண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆக அப்படி சொல்லிக்கிறத நிறைவேற்றுகிற அரசாக தான் அதிமுக அரசாங்கம் இருந்துச்சு. அதனால இந்த அடிப்படையில் இந்த 10,000 என்கிற திட்டம் என்பது வரவேற்கக்கூடிய திட்டம். இந்த பொருளாதார செலவினங்கள் இருக்கும், ஆனால் அதை அதிமுக அரசு சமாளித்து வேறு வகையில் வருமானங்களை பெருக்கிற செயல் திட்டங்கள் அவர்கள்ட்ட இருக்கும். ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 11 தோல்விகளை சந்திச்சிருக்கிறாரு, அவரால் திருப்பியும் ஒரு வெற்றியை கொடுக்கவே முடியாது, அவர் வந்து தகுதி இல்லாத ஒரு தலைவர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதாவதுங்க, ராகுல் காந்தி 42 தோல்விகள் இது வரைக்கும் அவர் பொறுப்புக்கு வந்து. முதல்ல அதான் இவங்க வளர்ச்சி விகிதம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா முதல்ல 45 எம்பியில இருந்து இப்போ உயர்ந்து இப்போ 99 எம்பி வரைக்கும் வந்துட்டாரு. அதாவது இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி எதிர்கொண்ட தேர்தல், சட்டமன்றத்திலேருந்து உள்ளாட்சி தேர்தலேருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் இது வரைக்கும் 42 தேர்தலை எதிர்கொண்டிருக்கு. 42 தேர்தலும் இப்போ காங்கிரஸ் கட்சி பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, தோல்விதான்னு வச்சுங்க. அப்போ அந்த வந்து மாற்றுன்னு சொல்லி ஒத்துக்குவாங்க இந்த திமுக கூடாரங்களும் ஓபிஎஸ் போன்றவர்கள் ஒத்துக்குவாங்க. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இந்த 10 தோல்வி அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக எத்தனை தோல்வி சந்திச்சுது? 2014 எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத கட்சி தானே திமுக. இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குது? ஆளுங்கட்சியாக வரலையா 2021? ஆக தோல்வி என்பது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் இடைத்தேர்தலிருந்து உள்ளாட்சி தேர்தலும் ஒவ்வொரு பாதிப்புகள் உண்டாகும், வெற்றி தோல்வி மாறும். ஆக அதுதான் நிரந்தரங்கிறதுலாம் கிடையாது. இன்னைக்கும் சொல்றேன், எதிர்கட்சி அந்தஸ்துல அதிமுக இருந்ததுல அதிகமான எம்எல்ஏக்களோட இருக்கிறது எடப்பாடியார் தலைமையிலான இந்த பீரியட் தான். 66 எம்எல்ஏக்கள், ஏறத்தாழ 34% வாக்கு 21 வாங்கினாங்க.
ஆக அதிமுக கட்சி மட்டும் சொல்கிறேன், நீ கூட்டணி மட்டும் இல்லை, அதிமுக கட்சி மட்டும் வாங்கி வாக்கு. ஆக இப்படி இருக்கிற இந்த இடத்துல இவர் வந்து எப்படி வந்து மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு, அதாவது இவருக்கு குற்றச்சாட்டை EPS மேலே வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை அவர் தேடிக்கிட்டு இருப்பார். இப்போ காரணமாக இவர் வைகோ வந்து கூட்டணிக்குள்ளே வர சொன்னேன் அப்படின்னு ஒரு தகவலை கசிய விட்டார் தெரியுமா, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு. ஏன்னா அப்போ வைகோ வந்திருந்தாருன்னா நிலைமை வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா. ஆக எதையாவது அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒரு செய்தியை சொல்லியிருக்கணுங்க. அவர் இறந்ததுக்கு பிறகு வைகோ நாங்கள் 2014 கூட்டணி கொண்டு வரலான்னு பார்த்தோம், அவர் வரல, மக்கள் நல கூட்டணி இருந்தாங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா 2011 யார் கூட இருந்தாரு, அதிமுக கூட தான் இருந்தார். 2016 நாங்கள் கொண்டு வந்திருப்போம் அப்படிங்கிற செய்தி சொன்னார்ல. அது போல எதையாவது சம்பந்தம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுகளை மீண்டும் மீண்டும் EPS நோக்கி வைப்பது என்பது ஒரு அதாவது தான் கூட இருந்தவர் முதல்வர் அளவுக்கு உயர்ந்துட்டாரு, கட்சியில் போச்ச அளவுக்கு உயர்ந்துட்டாரு. அதனால அந்த போராமையின் அடிப்படையில் பேசுறதா நான் அதை எடுத்துக்கிறேன். இல்லை, அவர் நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாரு. 2021 தேர்தலில் அமமுக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்கோம், அதையும் வேண்டான்னு எடப்பாடி தடுத்துட்டாரு, இன்னைக்கு அமமுகவை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுங்க இது அபாண்டமான பழிங்க. 2021 பாஜக கதை சொல்ல வர்றதுல ரொம்ப தெளிவாக வந்து அமித்ஷா வந்து இதை செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பாஜக மேலே ஒரு பந்த வீசுறாரு. ஆனால் 2021 நீங்கள் டிடிவி தினனுடைய நிலைப்பாடு பாருங்க, பாஜக தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போதான் விமர்சனம் பண்ணாரா? 25 பாஜகவை டிடிவி தினகரன் நீங்க விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எப்பயாவது இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக பாஜக ஆதரவு நிலைப்பாடு அல்லது எதிர்ப்பு நிலைப்பாடு கிடையாது. அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு டிடிவி தினகரன், அதனால நீ கூட்டணி வர்றதுக்கு சாத்தியமாக இருக்கு. ஆனா 21 தொடர்ச்சியா டிடிவி தினகரன் பாஜகவை எதிர்த்து பேசிட்டே இருந்தாரு. அதிமுக தான் தன்னுடைய அதாவது எதிர்கட்சியாவே கருதினார். திமுக கூட எதிர்கட்சியா கருதல அவரு. அத இப்படி இருந்தவரை வந்து இல்ல அவர் வந்துருவாரு அப்படின்னு ஒரு அரசியல் பேசுவதுல இது வந்து சும்மா ஏதாவது போற போக அடிச்சு விடுறது, அடிச்சு விட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறது. என்ன கல்லெறிஞ்சா என்ன உழுறமாங்க உழட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது என்ன தானே ஒழிய உண்மையிலேயே அந்த குற்றச்சாட்டின் மீது உண்மை இருப்பதாக உண்மை இருக்காதுங்கிறதா வெட்ட வெளிச்சமா தெரியும். அதே போல இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, OPS ஆதரவு MLA ஐயப்பன் மீது மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆட்சியே முடிய போதுங்க, எடுத்தா என்ன எடுக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா ஒரு பதில சொல்றாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, இது அலட்சியம் அல்ல, இது வந்து ஒரு தலைமைத்துவம், ஒரு ஆளுமைத்திறன். ஏன் ஆளுமைத்திறன் சொல்லுங்க. செங்கோட்டையின் மீது நடவடிக்கை முதல்ல அவர் போய் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தன்னு ஒரு செய்தி வந்துச்சா, அந்த செய்தியை வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஏறத்தாழ 1 வருஷம் கிட்ட விட்டதுக்கு அப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து இது நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பிரச்சனை அம்மா அவர்கள் படம் இல்லை, எம்ஜிஆர் படம் சரியா இல்லை, அது விவசாயிகள் நடத்துற அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்ததுக்காக அங்க இருக்கிற விவசாயிகள் நடத்துற பாராட்டு விழா, அது வந்து அதிமுக கட்சி நடத்தின விழா இல்லை. அப்ப அதுல போய் வந்து அம்மா படம் இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டை வைப்பது வந்து பொருத்தமானதா இல்லை. ஆனா அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அப்பயும் ஒரு பிரச்சனை பண்ணாரு. அப்பயுமே அமைதிதான் காத்தாங்க, EPS அமைதிதான் காத்தார். அதன் பிறகு கடைசியா தான் கட்சிக்கு கெடு வைக்கிறார். இந்த மாதிரி இன்னார் வந்து சேரணும், இவங்கெல்லாம் சேரணும், இவங்க சேரணும், நான் 10 நாள் கெடு வைக்கிறேன். நீங்க ஒரு நிறுவனத்தை வேலை பார்க்குறீங்க, அந்த நிறுவனத்துல ஒரு முதலாளி ஒரு 10,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா டேர்ன் ஓவர் பண்ணல, அதை பண்ணலாங்க நீங்க என்ன பண்ண அவருக்கு கெடு வைக்கிறீங்க. இந்த 10 நாள் இல்லை அல்லது இன்னும் ஒரு 6 மாசம் நீங்க டேர்ன் ஓவர் பண்ணலன்னா நான் ஒரு நடவடிக்கை எடுப்பேன். நீங்க ஒரு ஊழியரா சொன்னீங்கன்னா நீங்க அடுத்த பொசிஷன்ல கூட இருங்க, ஒரு MDயா கூட இருங்க. ஆனா முதலாளி முடிவு பண்ணதானே எல்லாமே. அதாவது எல்லாருமே MDயா இருக்க எல்லாருமே ஓனரா இருக்குன்னு அவசியம் இல்லை, அந்த பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. ஆக ஒரு CEO போஸ்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுங்க. ஆக என்ன நிறுவனம் நினைக்குதோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் போகணும். அது போல கட்சி என்பது ஒரு தலைமை, அது தலைமைக்கு கட்டுப்பட்டு நிறுவனத்துவத்தோட தான் கட்சிகள் இயங்குது. எல்லா கட்சிகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட. ஜனநாயகம் சும்மா கதையெல்லாம் விடக்கூடாது. எல்லா கட்சிகளுமே தலைமைக்கு கட்டுப்பட்டது தான். நீங்க தலைமையை கன்வின்ஸ் பண்ணதான் ட்ரை பண்ணணும். தலைமையை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க அதை நடைமுறைப்படுத்தலாம். ஒரு இந்த கொள்கையை நீங்க மாற்ற வேணும், இந்த மக்களுக்கு நீங்க இதை செய்யணும் அப்படின்னு நீங்க கோரிக்கை வைக்கலாம். அந்த கோரிக்கை தலைமை கன்வின்ஸ் ஆச்சுன்னா தலைமை ஒத்துக்கிட்டு இது பண்ணும். அது போல கட்சிக்குள்ள நீங்க பேசலாம். எந்த பொதுக்குழுல செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்கு எதிராக பேசியிருக்காரு. அவர் ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் நினைச்சல, அவர் வெளியே போறதுக்கு முன்னாடியே மாவட்ட செயலர் கூட்டம் நினைச்சு அங்க போய் குற்றச்சாட்டு வச்சாரா? வைக்கல. ஆனால் வெளியே வந்து பத்திரிகைகள் வைக்கிறார்.
அடுத்த சில நாட்கள் பத்திரிகைகள் வச்சு அவரை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தாவேக்கால போய் சேர்றாருன்னு வச்சுக்க. ஆக இதே மாதிரியான ஒரு நடைமுறை தான் இங்கேயும் கைப்பற்றாரு. ஐயப்பன் அவர்கள் மீது, அதாவது ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவான ஐயப்பன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காது என்பது செங்கோட்டையனுக்கு அதே நிலைப்பாடு தான் கடைபிடிச்சார். அது வந்து ஒரு அலட்சியம் கிடையாது, அவர் போக்குக்கே விடுவார். நாளைக்கு அவரே எக்ஸ்போஸ் ஆயிடுவார். மக்கள் மத்தியில பாருங்க, செங்கோட்டைக்கு தான் நடந்துச்சு, இவருக்கு தான் நடந்துச்சு, என்ன அமைதி காத்தோம், அவங்களே தான் வெளியே போனாங்க. அப்ப அது போல, ஏன்னா அவரே தான் கட்சிக்கு கட்டுப்பாடு தான் செங்கோட்டையன் நிற்கினார். அது போல இது அந்த விஷயத்துல நடக்கும். அதனால அதுவும் அவர் சொல்றது போல ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறார். இன்னும் சில மாதங்களில் கடைசி கூட்டத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னும் ரெண்டு மாசத்துல பதவி, மே மாசத்தோட பதவி முடிஞ்சிட போகுது. அதனால இதன் மீது நடவடிக்கை எடுத்து, ஏன்னா அதாவது நீங்க இப்ப நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா உடனே நீங்க கொடுக்கணும், கட்சியில இருந்து நீக்கிக்கலாம் உடனே. ஆனா எம்எல்ஏ பதவி பறிக்கணும்னா நீங்க சபாநாயகர் கடிதம் கொடுத்து சபாநாயகர் அதை ஏற்றுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்பது எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதனால இது எல்லாம் விட அது அமைதியாக கடந்து போகிறது நல்லது அப்படின்னு கடந்து போயிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் பேசும்பொழுது ஜெயலலிதா வந்து பிரிந்து போனவர்களை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சால தான் ஒரு மாபெரும் தலைவராக வளர முடிஞ்சது, அது ஜெயலலிதா போல எடப்பாடி நடக்க தவறார் அப்படிங்கிற இடத்தையும் குற்றஞ்சாட்டுறாரு. அதாவதுங்க, பிரிஞ்சு போனவரை ஒன்றிணைப்பதான் டிடி தினகரனத்தை வேறு கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்காங்க. எத்தனையோ பேர் ஓபிஎஸ் போனவர்கள் எல்லாமே இடத்தால வந்துட்டாங்க, அல்லது வேற கட்சிக்கு போயிட்டாங்க. ஆனால் இவர் வந்து சொல்றது மீண்டும் பிரிஞ்சு போனா இவரை மட்டும் தான் அவர் மனசுல வச்சுக்கிறாரு. ஏன்னா இவரை மட்டும் தான் அவர் மனசுல வச்சுட்டு பேசுறாரு, என்னை சேர்த்துக்கணும். நீங்க கட்சியுடைய அலுவலகத்துக்குள்ள போய் அம்மா இருந்தாரே எட்டி உதச்சுங்க. ஏன்னா எம்ஜிஆரும் அம்மா அவர்களும் தான் அந்த கட்சியுடைய பிதாமகர்கள். அவர்கள் இருந்த உட்கார்ந்த சேரையும் உட்கார்ந்த அறையும் ஒரு கோயிலாக பார்க்கிறது தான் அவர்கள் கட்சியுடைய உறுப்பினர்களுக்கு. அதை போய் நீங்க எட்டி உதச்சுங்க, அங்க போய் அதை எப்படி உடனடியா மன்னிக்க முடியும்? மன்னிப்பு கட்டாயம் நடக்கும் எல்லாத்தையும். அதுங்க, நீங்க அம்மாவே ஒரு விஷயத்த மன்னிச்சாலோ அவர் இருந்த இடத்த மற்றவங்க எப்படி பார்ப்பான்? அப்ப அந்த அடிப்படை தான். அப்ப போக போக அவருக்கு ஒரு மாற்றம் வரும். அது உடனே அவர் எதிர்பார்க்கறதா. ஏன்னா எத்தனையோ பேரை மன்னிச்சு எடுத்துக்கொண்ட வரலாறு உண்டு. ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ள சேர்த்துட்டு இபிஎஸ் அவர்கள் என்ன பொறுப்பு கொடுத்தாரு? கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். இவர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஆக தன்னை விட பெரிய பொறுப்பு தானே கொடுத்தாரு. எம்ஜிஆர் இந்த மாதிரி பண்ணியிருக்காருங்க. டிஎன் சொம்பு அவருக்கு எதிராக எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாரு. ஆனால் அவரை கூட்டு கட்சிக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தாருல, 4 நெடுஞ்செழியன் போல தலைமை பொறுப்பு. ஏன்னா ஆட்சியில் அவர் முதல்வராக இருக்கும்போது கட்சியை நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன கட்சி ஆட்சியை ரெட்டி ஒரு சேர நடத்துறது கஷ்டம், அதில் கட்சியை நடத்த 4 நெடுஞ்செழியன்ட்டையும் டிஎன் சோமு அவர்கள்ட்டையும் ஒப்படைச்சார். இப்போ முக்கிய பொறுப்புகள் போட்டாங்க. ஆக அது போலத்தான் செய்யறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனால் நாட்கள் ஆகும். எல்லா விஷயத்துக்கும் மருந்து போடும் காலம், அதுக்கு பொறுத்து இருக்கணும். ஓபிஎஸ் அவர்கள் பொறுத்து இல்லாமல் நீங்கள் அவதூறுகளை பரப்புவது, பொய் செய்திகளை பரப்புவது, கட்சி தலைமைக்கு எதிராக பேசுவது எங்கே தொடர்ந்து இருப்பினா கட்டாயம் அது அவர்களுக்கு தான் பாதிப்பு. அதே போல உதயநிதி அவர்கள் 2 நாளைக்கு முன்பு பேசும் பொழுது அதிமுக பாஜகவுக்கு அடிமையா இருக்கு, அதிமுக ஜெயிச்சா கூட அது பாஜகவுடைய ஆட்சியா தான் இருக்கும், இப்படி குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காரு. அதுக்கு எடப்பாடியும் பதில் மறுப்பு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அதாவதுங்க, பாஜக என்னமோ வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு சக்தி மாதிரி. பாஜக என்னமோ இங்க தமிழர்களுக்கு முழுக்க கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியும், இவர்கள் என்னமோ நன்மை பயக்கிற மாதிரியும் சொல்றது ஒன்றும் இல்லைங்க. எகிப்தில் போய், அதாவது நம்ம மகாவீரம் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலை முன் வச்சு பேசுகிறார். அதாவது மக்கள் வந்து இங்கே எகிப்துலேருந்து தான் பிறந்தாங்க, இதன் பிறகு தான் ஆப்பிரிக்கா அப்படின்னு வந்துச்சு, அதாவது ஆப்பிரிக்காவிலேருந்து தான் மனித இனம் தோன்றுச்சுன்னு ஒரு தேரி இருக்கு இல்லையா? அந்த தேரிக்கு எதிராக எகிப்தியர்கள் என்ன சொல்கிறாங்க, எகிப்துலேருந்து தான் தொடங்குறதா சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தில் போய் இவர் யார் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், மகாபலிபுரத்தில் இப்படி இருக்குது என்ன. ஆக தமிழர்கள் தான் மனிதர்களே முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி பேசுறார். அது என்ன அவசியம் இருக்கு? அங்க போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுபோல பனாரஸ் பல்கலைக்கழகம், அதாவது குஜராத்தில் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதியார் பேர்ல தமிழ் படிப்பதற்கு இருக்கைகள் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அப்போ இதை பிஜேபி அரசாங்கம் செய்யலையா? என்னன்னா, இவர்கள் மீண்டும் மீண்டும் தமிழர்களுக்கு செய்யாத மாதிரி குற்றச்சாட்டு வைப்பாங்க. இப்போ அஸ்வத்தாமன் அவர்கள் கூட இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழுக்கென்று ஒரு ஏஐ உருவாக்கியிருக்கார், பாஜகவை சேர்ந்தவர். அப்ப இவர்களுக்கு என்னன்னா, மீண்டும் மீண்டும் பாஜக என்பது தமிழர்களுக்கு எதிரானதுன்னு கட்டமைக்கணுங்க. அந்த கட்டமைக்கிறதோட மட்டும் பாஜக கூட யார் இருந்தாலும் அவர்கள் வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லணும்.
அது அடிப்படையாக தான் அதிமுக தொடர்ந்து பேசிட்டு இருப்பது. ஆனால் அதிமுக செயல் திட்டத்தை முன் வச்சிருக்கு. தேர்தல் அறிக்கையை பாருங்க, நீங்க முதல்ல வச்ச தேர்தல் அறிக்கையை பாருங்க. முதல் தேர்தல் அறிக்கையில இருந்தே மகளிர் உரிமை தொகை 2000 பயந்துட்டாங்க. அடுத்தது தனி கொடுத்தணும், அதாவது தலித்து மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடியிலேருந்து 200 அடிக்குள்ள ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க. படுக்கை அறைன்னு தனி வசதிகள்லாம் இருக்காது. பொதுவாக ஒரு ஆள் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒரு மூலையில் சமையல் வச்சு சமைச்சிட்டு இருப்பாங்க. இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியான கட்டமைப்பு தான். அப்புறம் அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுகள் பார்த்தா சின்ன சின்ன அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த தலித் இளைஞர்கள் திருமணமான உடனே அவர்களுக்கு தனி கொடுத்தன போவதற்கு வீடு கட்டி தரோன்னு எடப்பாடியார் திட்டம் வைக்கிறார். அப்ப நிலம் இல்லாதவங்களை எப்படி வீடு கட்டுவீங்கன்னா அரசாங்கம் நிலம் வாங்கி வீடு கட்டி தரோன்னு திட்டத்தை வைக்கிறார் தெளிவா. இதை திருமாவளவன் போன்றவர்கள் வரவேற்றிருக்கணுமா வேணாமா? வரவேற்றிருக்கணும். ஏன் வரவேற்றிருக்கணும்னா இப்படி ஒரு திட்டம் யாருங்க வச்சிருக்கா? இந்தியாவில இப்படியான திட்டத்தை முன்வைக்கல. இது சமூக நீதி எங்க இருந்து ஆரம்பிக்கும்? அடித்தட்டு மக்கள், விளிம்பு மக்கள் இருந்து ஆரம்பிக்கும். அப்ப அவர்களுக்கான உதவிக்கு பிறகு அடுத்தடுத்த சமூகத்துக்கு மேல வரணும். என்ன தலித்துகளுக்கு பிறகு அடுத்த பிற்படுத்தப்பட அடுத்தது பேக்வர்ட் கிளாஸ் மக்களுக்கு இப்படின்னு அது வளர்ந்துக்கிட்டே வரணும். அடுத்த எஃப்சி வரைக்கும் போகணும். என்ன இதுதான். அதனால இடபிள்யூஎஸ் கூட நம்ம ஆதரிக்கிறோம். இடபிள்யூஎஸ் ஒன்று வந்ததுக்கு பிறகு ஆமாம் அனைத்து தரப்புலையும் ஏழைகள் இருக்காங்க, பாதிக்கப்படுறாங்க, அவர்கள் வந்து படிப்புலேருந்து வேலைவாய்ப்புலேருந்து முன்னுரிமை வரணும் அப்படிங்கிறோம். அது போல ஒரு திட்டம் வந்து தொடங்கி இருக்கு. அந்த திட்டத்தை வரவேற்க வேண்டிய அவசியம் தலித்து தலைவர்களுக்கு இருக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் திமுகவோடு இருப்பதனால் அந்த திட்டத்தை பற்றியே பேசலைங்க. அப்போ இது எந்த அளவுக்கு இருட்டடிப்பு. ஆக இது போன்ற திட்டங்கள் வச்சிருக்கிறதுனால தான் தேர்தல் வாக்குறுதியில் ஒவ்வொரு தடையும் இந்த சொல்றதை பார்த்து பயந்து தான் உதயநிதி அவர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்லுகிறார். அவர் ஆட்சிக்கு வரமாட்டாங்கிற பயத்துல பேசுறார். சசிகலா அவர்கள் பிப்ரவரி 24 இன்றைக்கு வந்து களம் காண்போம், அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு அவங்க ஒரு கூட்டத்தை தனியா நடத்துறாங்க. புது கட்சியோ அல்லது புதிய அமைப்போ அவங்க தலைமையில் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு நெருடலாவோ ஒரு பாதிப்பை உண்டாக்குமா? அதிமுக உடைய ஆதரவாளர்கள் கட்டாயம் இந்த செயல்பாடை ஆதரிக்க மாட்டார்கள். ஏன்னா நீங்க வந்து ஒரு வேளை இப்ப நீங்க களம் காண்போம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது? தேர்தலில் களம் காண்போம். அப்ப தேர்தல் என்ன களம் காண போறீங்க? நீங்க அதிமுக எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தி போட்டியிட வைக்க போறீங்க. அப்ப அதிமுக எதிர்த்து வேட்பாளர் போட்டியிட வைக்க போறீங்க. குறிப்பா அதிமுகவை விட டிடிவி தினகரன் அவர்களுடைய வாக்குகளை கழிப்பது அப்படிங்கிறது அவங்க எண்ணம். அப்ப அவருடைய வாக்கை கொஞ்சம் கன்சல்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அது பாதிப்பு யாருக்கு? டிடிவி தினகரன் வெற்றி பெற மாட்டார். டிடி தினகரன் வெற்றி பெற அதிமுக அணிக்கும் அந்த பாதிப்பு. அதாவதுங்க இது திமுகவுடைய செயல் திட்டம். என்னன்னா இங்க வந்து அன்புமணியை எதிர்த்து ராமதாஸை நிறுத்தி வேட்பாளர்களை போட்டு ராமதாஸை வெற்றி பெற விடாமல் தடுக்கிறது. தெற்க டிடிவி தினகரன் வெற்றி பெறாமல் தடுப்பதற்காக வேட்பாளர்களை போட்டு செய்யறது. இப்படி செஞ்சதன் அடிப்படையில் மீண்டும் ஆட்சி கட்டிலில் திமுக அமரலாங்கிற திட்டமிடுது. அந்த திட்டமிடலுக்கு சசிகலா அவர்கள் வேலை செய்யறாங்க. அப்படின்னா வெட்ட வெளிச்சமா தெரியுது.